ஐ ஆம் குட் ஃபார் நத்திங், ஐ ஆம் எ ரிஜெக்டட் பீஸ், நான் எதுக்குமே லாயக்கு இல்லை என்று நினைத்து கொண்டு இந்த செய்தியை கேட்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உனக்கு ஒரு நல்ல செய்தி வருது. என்ன நல்ல செய்தி தெரியுமா? உன்னை கொண்டு வையகத்தை வாழ வைக்க தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உனக்காக திறந்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஊழியங்களை உனக்காக திறந்து வைக்கிறார். ஆமென். அதனால்தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையையும் தந்திருக்கிறார். நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருப்பாய் என்றால் நான் சொல்லுவதை நீ ஏற்றுக்கொள்ளுவாய். எதை ஏற்றுக்கொள்ளுவா? ஆமாம், சாதாரண ஆசீர்வாதத்திற்கு தேவன் யாரையும் அழைக்கவில்லை. ஆமாம், பைபிளில் வேணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வி சரிதான். அங்கிள் மிஞ்சி போனால் ஒரு 20-25 பேர் தானே எக்ஸலாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க? எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்கிறீங்க. ஆனால் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தானே அப்படி இருந்திருக்காங்க. வெரி ட்ரூ. உண்மை என்ன தெரியுமா? ஃபேக்ட் என்ன தெரியுமா? நிஜம் என்ன தெரியுமா? தேவன் எல்லாருக்கும் மிகச்சிறந்த மனுஷனால் கிரகிக்க முடியாத உயர்வை வைத்திருந்தாலும் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் அதை பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேள, உங்களுக்கு புரியும். என்னது? ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் அங்கே இருந்தாங்க சவுளுடைய சேனையில். சவுல் ராஜா என்ன சொன்னா? எப்பா, இந்த கோலியாத்தை தூக்குகிறவர்கள் அரண்மனை வாழ்விலே நீங்கள் வாழுவீர்கள், என்னுடைய மகளையே உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பேன்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தா இல்லையா? ரைட். அதே போல் எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்ததா இல்லையா? எதை அனுபவிக்க? அவர்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள் நிறைந்த வீடுகளை, சென்ட்ரலி ஏசி ஹவுஸ், இதை அனுபவிக்க அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருந்ததுங்க. ஆனால் புறப்பட்டதில் காலேபு யோசுவா 2 பேர் தான் போனா. எத்தனை பேர் சீரியஸாக இருக்கீங்க? ஐயா, இந்த வேதத்தில் தேவன் எழுதி தந்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் உங்களை அலங்கரிக்க அவர் ஆவலாக இருக்கிறார். உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? தட்ஸ் த கொஸ்டின். தட்ஸ் த கொஸ்டின். 99.999% they could not accept. தேவன் என்ன சொல்லி அழைத்தார்? நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்கள், நீங்கள் நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகள், நீங்கள் தோண்டாத துறவுகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கப்பா. ஜஸ்ட் டூ. இதனால் என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருமே காலேபு யோசுவாவோடு சேர்ந்து கொள்ள வேண்டுமென்னு நான் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். அருமையான தேவர்களே, ஆமாம், சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக உங்களை என்னோடு கனெக்ட் பண்ணலை. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஐயா, உங்களுக்கு தெரியாதுயா, நான் பெரிய பள்ளத்தில் இருக்கேன், இத்தனை கோடி ரூபா கடன், என் புருஷன் பிரச்சனை, குடி பிரச்சனை, என் பிள்ளைகள் என்னை மதிக்கிறதில்ல, நீ 1000 பிரச்சனையோடு இருந்தாலும் இந்த செய்தியை கேட்கும்படியான வாய்ப்பையும் வாஞ்சையையும் உனக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை கோடா கோடியாய் பெருக பண்ணி ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத நன்மைகளினால் உன்னை அலங்கரித்து அழகு பார்க்க ஆவலாய் இருக்கிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.